இந்த வீடியோவில் வந்து நம்ம பாக்கெட் பார்க்கலாம். பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேடில் என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன் தான். இது வந்து பேட் நமக்கு சாலிடாக வந்து க்ரியேட் ஆகும், அதாவது எக்ஸ்ட்ரூடாக க்ரியேட் ஆகும். இது வந்து பாக்கெட் நமக்கு வந்து கட்டாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் பேட் பார்க்குறீங்க, பாக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பேடோட வீடியோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹாரிசான்டல் லைன், அதுக்கப்புறம் சீம் இங்கேயும் அதே மாதிரி இப்போ அதை ட்ரிம் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஏஜை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ எக்ஸிட் ஒரு பிஞ்ச். இப்போ இங்கே போயிட்டு பாக்கெட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேடில் என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன் நம்ம டிஃபால்ட்டாக வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பார்ட் மட்டும் கட் ஆகிடும். இப்போ இந்த டைமென்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளோ டைமென்ஷன் தேவையோ அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு அந்த கட் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அப் டு நெக்ஸ்ட்டு இதோட நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வந்து நமக்கு வந்து கட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி வந்து பேடில் வந்து பேட் ஆகும், இங்கே வந்து அது வந்து கட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே. இப்போ பாருங்கள், இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்டரை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ண. இப்போ சர்க்கிள் எடுத்து நான் ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன் இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாக்கெட்டில் டைமென்ஷன் பார்த்தோம், அப் டு நெக்ஸ்ட் பார்த்தோம். இப்போ வந்து அப் டு லாஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ அப் டு பிளெயின் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம எந்த பிளெயின் வேணுமோ அந்த பிளெயினை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளெயின் வரைக்கும் க்ரியேட் ஆகும். இல்லை மேனுவலாகவும் பிளெயினை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம பாக்கெட் பண்ண முடியும். இப்போ இதில் போய்ட்டு வயர் ஃப்ரேமில் பாருங்கள், தெரியுது பார்த்திங்களா அந்த லைன் ஆரஞ்சு கலர், இங்கே வரைக்கும் வந்து பாக்கெட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து அப் டு சர்ஃபேஸ் இப்போ மாற்றிக்கலாம். இப்போ அப் டு சர்ஃபேஸில் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ இது வரைக்கும் க்ரியேட் ஆகிடுக்கு. மறுபடியும் வயர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ஸு. இப்போ டிஃபால்ட்டாக லாஸ்ட் கொடுத்தோம்னா லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட் சர்ஃபேஸ் வரைக்கும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஓகே.